ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் மீடியா தமிழ். ஒரு சின்ன செல்ஃபி ஸ்டிக்கு. இதை நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பேக்கில் தான் வந்தது. வரும்பொழுதே இந்த மாதிரி ஒரு சைடு நசுங்கின மாதிரி தான் இருந்தது. எனக்கே இது எதுவும் டேமேஜாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி பயந்தேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இதோட பேர் செல்ஃபி ஸ்டிக் R1. நான் இதை டேக்ஸு, இந்த டெலிவரி சார்ஜ் எல்லாம் உள்பட 340 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இதை நான் ஏற்கனவே பிரித்து பார்த்துட்டேன். ஏன்னா அந்த பேக்கிங் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி சந்தேகம் இருந்ததுனால வந்த உடனே பிரித்து பார்த்துட்டேன். இதுதான் அந்த செல்ஃபி ஸ்டிக்கு. பில்டு குவாலிட்டி, பிளாஸ்டிக்கு எல்லாமே நல்லா இருக்குது. இது மொபைல் ஹோல்டரு, இது ஹேண்டில். இது மொபைல் ஹோல்டரை அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணுறது நாபு. இது பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால ஜென்ட்டாக டைட் பண்ணும். முதல்ல மொபைல் ஹோல்டரை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அந்த நாபை டைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜென்டலாக டைட் பண்ணும். இந்த மொபைல் ஹோல்டரை நாம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். 360 டிகிரிஸும் திரும்புது. போர்ட்ரைட்டு, லேண்ட்ஸ்கேப்பு, இது எந்த விதமாக வேணாலும் வச்சுக்கலாம். இதில் 3 ஆங்கிள், டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்குது. நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். வசதியாக இருக்குது. இதில் மொபைலை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்ப்ரிங் செட்டப் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள். இது ப்ளூடூத் ரிமோட்டு. இந்த ப்ராடக்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரிமோட்டு தான். சூப்பராக யூஸ் ஆகுது. ஸ்டிக்கை லேசாக மேல் பக்கம் தூக்கிட்டு அப்புறம் இந்த ரிமோட்டை எடுத்தால் வந்துடும். இது ஸ்லைடிங் டைப்பு. இதுக்கு நடுவில் ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 5 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் ஆகிடுது. ஃபோனோடு கூட ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடுது. அப்புறம் மறுபடியும் ஒரு 5 செகண்ட் லாங் ப்ரெஸ், ஆஃப் ஆகிடுது. இந்த ஸ்டிக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்றா 5 பாகமாக இதை செஞ்சுருக்காங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஹேண்டிலில் பார்த்திங்கன்னா 3 பாகமாக செஞ்சுருக்காங்க. அதை நம்ம பிரித்து விட்டுட்டு ஸ்டாண்டு மாதிரி நிறுத்திக்கலாம். ஆனால் பிரிக்கும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த பிளாஸ்டிக் அப்படின்றதுனால கொஞ்சம் ரஃப்பாக ஹேண்டில் பண்ணால் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. நாம் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணும்போது மொபைல் வச்சு ரெக்கார்ட் பண்ணும்போது யாரும் தட்டி விட்டுறக்கூடாது. அதே மாதிரி அவுட்டோரில் காற்று வீசுகிற இடத்துல வச்சு ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு. மற்றபடி செல்ஃபி ஸ்டிக்காக நல்லா யூஸ் பண்ணலாம். இதுதான் ஃபோன் க்ரிப்பு. இதை மடக்கி வச்சுருக்காங்க, நாம் நிமித்திக்கலாம். ஃபோன் க்ரிப் நல்ல ஸ்டடியாக, ஸ்ட்ராங்காக இருக்குது. க்ரிப்புக்கு நடுவில் ரப்பரில் கொடுத்துருக்காங்க. ஃபோனை நல்லா க்ரிப்பாக பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸ்ப்ரிங் நல்ல டென்ஷனாக இருக்குது. எல்லா மொபைலும் சூட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோ இந்த மாதிரி ஃபோனை இதில் க்ரிப்பில் நாம் செட் பண்ணிக்கலாம். சென்டராகவும் வச்சுக்கலாம். இதை ஓரமாக வச்சுருக்கேன், ஏன்னா திருப்புறத்துக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னுட்டு. பாருங்கள், செல்லை இதுக்காக தான் ஒதுக்கி வச்சுருக்கேன். இது ஒரு ஆங்கிள், போர்ட்ரைட்டுக்கும் லேண்ட்ஸ்கேப்புக்கும் நடுவில் உள்ளது. இது லேண்ட்ஸ்கேப். இது போர்ட்ரைட். ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஃபோனை சென்டர்லேயும் வச்சுக்கலாம்.
நாம் வைக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அப்படியே சுற்ற முடியாது. அதுதான் எடுத்து எடுத்து வைக்கணும். ஹைட்டை மறுபடியும் அளக்கிறேன். அதாவது 25 இன்ச்சஸ்ஸு, அதாவது 2 அடிக்கு கொஞ்சம் மேலே. இதை ஒரு சேருக்கு பக்கத்தில் வச்சு அந்த ஹைட்டு லெவலில் கம்பேரிசனுக்காக இது வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு நம்ம சேரில் உட்காந்து பேசி வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா, ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் செல்லை அதில் வச்சுட்டு அவ்வளோ உயரத்தில் வச்சு எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ட்ரைபாடு கிடையாது, அந்த ஸ்டாண்ட் வந்து சின்னதாக இருக்குது. இது ஒரு ஃபோன் ஹோல்டராக செல்ஃபி ஸ்டிக்காக நல்லபடியாக யூஸ் பண்ணலாம். இதை அவுட்டோரில் செல்ஃபி ஸ்டிக்கில் ஃபோனை வச்சு ஒரு டெமோக்காக எடுத்திருக்கேன். அந்த வீடியோ தான் இது, பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.